பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து உங்களை தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறப்பா. இதயத்தில் காணப்படுகிற கண்ணீர்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும் ஒருவரே அறிந்திருக்கிற சுவாமி. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பல விதமான வழிகளில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக அந்த உலகத்துக்கு வந்தீங்களப்பா. இப்பொழுதும் கூட உங்களுடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்டிலும் கூட ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடிய மோசடியினால் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து நாம் மீட்கும்படியாக நினைச்ச போகிறோம், ஜெபிக்க இருக்கிறோம். அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு விழிப்புணர்வு செய்தியை தான் இப்பொழுது உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி மீடியாக்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், மீடியாக்கள் மூலமாக தான் நம்ம நினைச்சிடறோம், செய்திகளே அதிகமாக கேட்குறோம். எல்லாமே இன்றைக்கி வீட்டிலேருந்து ஆன்லைனில் தான் எல்லாமே நம்ம பார்க்குறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். எதுவும் பொருட்கள் வாங்கினாலும் சரி, எல்லாமே நம்ம நினைச்சிடறோம் ஆன்லைன் மூலமாக தான் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணுறோம். சாப்பாடு வேணும்னா கூட நம்ம நினைச்சிடறோம், வீட்டில் இருந்து எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் இது பண்ணுறோம். இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான மோசடிகள் நிறைய பேர் நினைச்சிடறாங்க. பணம் ஏமாத்துறதாங்க. நிறைய ஜனங்கள் பணம் ஏமாற்றப்பட்டு விரக்தியாகி தற்கொலை நோக்கி போகிறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஆன்லைன் மூலமாக இன்றைக்கி தற்கொலை நோக்கி போகிற ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் நினைச்ச வேண்டும். ஒரு விழிப்புணர்வு செய்தியை நான் பார்க்க போகிறோம். இந்த நாட்களும் கூட வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களாம் நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் அறிவுரை சொல்கிறார். இந்த கடைசி நாட்களில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்களா, தாய் தகப்பனமெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு சம்பளம் நிறையா வருது, நீ என்ன சொல்லி நான் கேட்குறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே பாருங்கள், பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் குறுக்கு வழியில் எப்படியாவது பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம், பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சீக்கிரத்தில். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் நினைச்ச மாட்டார், வேதனை கூட்ட மாட்டார். ஆண்டு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்றுன்னு நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்குது. அது சமாளத்தோடு சந்தோஷத்தோடு கூட ஜீவனம் பண்ணத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் பிசாசு பாருங்கள், நீங்கள் குறுக்கு வழியில் எப்படியாவது மனுஷனுக்குள்ளே ஒரு ஆசையை உண்டாக்கி, பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்குதான் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து கடைசியில் பாருங்கள், ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி மறுதலிக்கத்தக்கதாக விசுவாசத்தையே நினைச்சிடறாங்க, விட்டு விலகிருந்தாங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகள் எல்லாத்தையும் விட்டு விலகு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு அப்படிங்கிறார். பிரியமர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நித்திய காலமாக வாசம் பண்ணக்கூடியது நம் பரலோகத்தில் தான். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம 1000 வருடங்கள் இருக்க போகிற மாதிரி நம்ம நினைச்சிடறோம். பணத்தை எப்படி சேர்க்கலாம், குறுக்கு வழியில் எப்படி சேர்க்கலாம், பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், வேலைக்கும் போகாமல் ஒன்றும் செய்யாமல் இருந்த இடத்துலையே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறோம். சிலர் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் பாருங்கள், ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, கடைசியில் பாருங்கள் அதை பறிக்கிறதுக்காக எத்தனையோ கும்பல் இன்றைக்கி ஆன்லைனில் ரெடியாக இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் காலமாக இது மாறிவிட்டது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஷ்டப்பட்ட ஜனங்களை உரியக்கூடிய ஜனங்கள் எத்தனையோ இருக்கிறாங்க. என்னுடைய ஊரில் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவருடைய மகா பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கம்ப்யூட்டரில் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்கு கிடச்சிருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு மாதம் இவ்வளோ சம்பளம் அப்படின்னோன்னா, பரவாயில்லையா, வீட்டில் இருந்தே நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிருக்குது, எங்கேயும் போகண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன ஏதுன்ட்டு உள்ளே போய் போயிருக்கிறாங்க. அதனால் அவங்களும் வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மொதல் அந்த வேலைக்கு சேரணும், உங்களுக்கு மாதம் நாங்கள் நல்ல சம்பளம் தரப்போகிறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, இவ்வளோ ரூபா பணத்தை கட்டுங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, அவங்க அனுப்புறதை நம்ம அப்படியே டைப் பண்ண போகிறோம், அதை காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்ப போகிறோம், இது ஒரு பெரிய வேலையா, இதை நைட்னால உட்காந்து பார்த்துக்கலாம், நல்ல வேலை அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு கேட்ட தொகையை அவங்க அனுப்பிட்டாங்க. அப்போது அந்த வேலைக்கு சேரும்போது ஒரு அக்ரிமெண்ட் பாருங்கள், அவங்களே ஆன்லைனில் அனுப்புகிறாங்க, இது நீங்கள் சைன் பண்ணி எனக்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கன்னொன்னே அவங்களே ஒரு சந்தோஷத்தில் அதை அனுப்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 15 நாள் 20 நாள் வேலை பார்க்குறாங்க, இன்னும் 10 நாளைக்குள்ள அவங்களுக்கு சேலரி வரப்போகுது. அதனால் அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வரதுனால
அதை அவங்களுக்கு என்ன செய்யணும், மாற்றணும். இந்திய மணிக்கு மாற்றுறதுக்கு இவ்வளோ ரூபா பணம் தேவைப்படுது. அவங்களுக்கு சம்பளம் பேசுனதை விட அவங்க பாருங்க அந்த மாற்றுறதுக்கான தொகை அதிகமாக சொல்லி இவ்வளோ ரூபா நீங்கள் கண்டிப்பாக மாற்றி கொடுத்து என் பேரில் போடுங்க டக்குன்னு போட்டால் தான் உங்களுக்கு சேலரி கரெக்டாக வர முடியாது. இது ஃபாரின்லேருந்து அந்த பணம் வருது. ஒரு தடவை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை கட்டிட்டிங்கன்னா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வரும் அப்படின்னோடனே அவரும் பாவம் எனக்கும் அந்த மேட்ரு தெரியாது, கடனை வாங்கி அவங்க கேட்குற ரூபாய் அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே இருக்கிறாரு. அடுத்தது அவங்க விடலை, கடைசி சேலரி வர்றதுக்குன்னு ஒரு நாள் தான் இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்து இப்பொழுது உங்களுக்கு ஒரு கடைசி ஒரு அமௌண்ட் ஒன்று கவர்மெண்ட்டில் கட்ட இருக்குது. அந்த அமௌண்ட்டை கட்டியாச்சுன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க அவங்க பணத்தை அப்படின்னோடனே அதையும் அவர் தெரியாமல் நினச்சிறாரு கொண்டு கொடுக்குறாரு. பாருங்கள், ஒருத்தன் வேலைக்குன்னு இவங்களே பாவம் கஷ்டத்தின் மத்தியில் ஒரு வேலை கிடைக்கான்னு சொல்லி ஆன்லைனில் சர்ச் பண்ணால் அதில் ஒரு பெரிய கூட்டம் நினச்சது இவங்களுக்கு பின்னால் இருந்து பணத்தை அவங்ககிட்ட வாங்கிட்டே இருக்குது. இவங்களும் அது தெரியாமல் இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அப்புறம் எனக்கு ஒரு நாள் சொன்னாங்க, நான் அப்புறம் ஃபோன் பண்ணி விசாரித்தா அவங்க ஹிந்திக்காரங்க. பாருங்கள், அவங்களுடைய வேலையே தான். நாங்கள் சத்தம் போட்ட உடனே அவங்க நம்பர் அப்படி மாற்ற வைக்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த நம்பரே சுவிட்ச் ஆஃப்னு ஆகிட்டு. நான் சும்மா விட மாட்டோம், போலீஸில் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்க, கட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய வேலையே பாருங்கள், ஒரு ஆஃபீஸை போட்டு உட்காந்துக்கிட்டு யாரை எப்படி ஏமாற்றலாம், எவ்வளோ பணத்தை நம்ம கொள்ளையடிக்கலாம், இருந்த இடத்துல இன்றைக்கி நிறைய ஜனங்களை நினைச்சாங்க வஞ்சிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்கள், அப்புறம் ஏடிஎம் பின் நம்பரை சொல்லுங்கள். இன்றைக்கி நிறைய நாங்கள் பேங்க் ஆஃபீஸர் பேசுகிறோம், மேனேஜர் பேசுகிறோன்னொன்னே அப்படி யாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. எத்தனையோ ஜனங்கள் தெரியாமல் அந்த நம்பரெலாம் சொன்ன உடனே ஒரு நிமிஷத்தில் பணம் நினைச்சிருது, காணாமல் போய்விடுகிறது. பிரியமன்களே, அதே போல் இந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விழிப்புணர்வு செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். 2 வருடத்துக்கு முன்பதாக நான் ஃபேஸ்புக்கில் டெய்லி வசனமோ வீடியோவோ அதை போட்டு விடுவேன். சரி, யாராவது ஒருத்தர் புறமற்றவங்களாவது அதை பார்க்க மாட்டாங்களா, அந்த வசனம் கிரீச்சியாதாங்கிறதுக்காக ஃபேஸ்புக்கில் நான் ஐடியா வச்சுருக்கிறேன். அது மட்டும் தான் பார்ப்பேன், அதுக்கு மேலே உள்ள போக மாட்டேன். ஒரு நாளைக்கு போகும்போது திரும்ப ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு இராணுவத்தில் உள்ள ஒரு சகோதரியோட படம் அதில் இருக்குது. உடனே ரொம்ப வயசான ஒரு அம்மாவுடைய படம், இராணுவத்தில் உள்ள ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு காரில் கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு படம். அவங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் நான் பார்க்க வந்து திரும்ப எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்னடா அது நமக்கு பர்சனலாக அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது பார்த்தா பேர் கிறிஸ்டின் பேர். சரி பரவாயில்ல, அப்போ நம்ம கிறிஸ்டின் இவங்க தானே, நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை ஓகே கொடுத்துட்டேன். அந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு தான் உள்ளே பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்க மெசேஜ் வேகமாக பண்ணுறாங்க. நைட்டு நான் தூங்குற நேரத்தில் எனக்கு மெசேஜ் வருது, ஹாய் பாஸ்டர் ஹவ் ஆர் யூ அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு மெசேஜாக அனுப்புது. நீங்கள் என்ன மாதிரி ஊழியம் பண்ணுறீங்க, எப்படி என்னன்ட்டு ஒன்று நான் விசாரிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி புவர் பீப்புள் மத்தியில் ஒளிஞ்சிறேன், நான் அந்த மாதிரி அவங்களுக்கு விசாரிக்கிறேன். அவங்களும் அமெரிக்காவில் நான் அந்த மாதிரி மிலிட்ரியில் இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் ரிட்டர்டாக போகிறேன் அப்படின்னோடனே, ஏப்பா இது வரைக்கும் நம்ம ஃபாரின் கான்டாக்ட் யாருமே கிடையாது, கடவுளாக பார்த்து ஏதோ ஃபாரின் ரெக்வெஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நானும் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். எனக்கு இன்னும் 6 மாதத்தில் நான் ரிட்டர்டாக போகிறேன், நான் நிறைய பணத்தை என்ன செஞ்சுருக்கிறேன், சேர்த்து வச்சுருக்கிறேன், அந்த பணத்தில் நான் என்ன பண்ணேன்னு தெரில, நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்கன்னு வேறு அவங்கள பார்த்தோன்னே தருது, நீங்கள் பேசுகிறதுலையும் தருது. அதனால் எனக்கு உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, நல்லா பெரிய வீடாக எனக்கு கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். நான் கடைசி காலத்தில் நீ அமெரிக்காவிலாம் இருக்கலை, இந்த மாதிரி கிராமத்தில் தான் போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நான் அது உண்மை நினச்சிட்டு அதேமாதிரி விசாரிக்கிறேன், ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கிறேன், அந்த மாதிரி வீடு எதுவும் கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி விசாரித்து வச்சுருக்கிறேன். அந்த நேரம் பார்த்து பாருங்கள், அவங்க எங்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது அப்படின்னா, ஐயோ உங்கள் பணம்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், இத்தனை லட்சத்துக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதை சொல்லக்கூட ஃபுல்லாக முழுசாக முடிக்கலை அந்த மெசேஜை. அதுக்குன்னு அவங்க ஒரு நிறைய பணமாக குமிஞ்சு கிடக்குது, ஒரு பீரோ மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் நிறைய பணத்தெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. பாருங்கள் பாஸ்டர், இவ்வளோ பணம் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய இரும்பு பெட்டியும் இருக்குது, அது பக்கத்தில் அந்த பணங்கள்லாம் இருக்குது, அடிக்க வச்சாலும் அப்படி காமிக்கிறாங்க, கீழேயும் பணமாக இருக்குது, சும்மா எனக்கு அனுப்பி விட்றாங்க. இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குது, நீ என்ன பண்ணனே தெரில, வீட்டை வாங்கினதுப்போ மீதி அமௌண்ட்டை நான் என்ன செய்யணும், அந்த இடத்துல நான் வச்சு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பங்க அப்படிங்கிறேன். கடைசியில் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ இது பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் வந்து பார்த்து எல்லாம் பேசி அதுக்கப்புறம் நம்ம முடிக்கலாம், நான் வச்சுருக்கிறேன் ஒரு வீட்டை பேசி அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒன்றுமே சொல்லலை, உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அட்ரஸ் அனுப்புனேன். இப்போதைக்கு நான் ஒரு அமௌண்ட் வந்து இது பண்ணுங்கள், அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், வேறு யாருக்கும் வீட்டை கொடுத்துடக்கூடாது அப்படின்னாங்க. அதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அட்ரஸை கொடுக்குறேன். கடைசியில் பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே வாங்கலை, அட்ரஸை மட்டும் கேட்குறாங்க. அப்போ ஏதோ செக் எதுவும் அனுப்ப போகிறாங்க உங்களுக்கு நான் நினச்சிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அடுத்தது இது பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, பாஸ்டர் எனக்கு இன்கம் டேக்ஸில் பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த அமெரிக்காவிலேருந்து நான் இங்கே வரும்போது இடையில உள்ள சுங்கலாக அதிகாரிகள் என்னை பிடிச்சிட்டாங்க, அதனால் நான் என்ன பண்ணேன்னு தெரில, அவ்வளோ பணம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சேர்த்து அவ்வளோ பணமும் அவங்ககிட்ட லாக் ஆகிட்டு, இதை மீட்கணும்னா உடனே ஒரு 5 லட்ச ரூபா பணம் என்ன செய்யணும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது எனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அதில் பல லட்சம் இருக்குது எனக்கு அந்த பணம், அதை மீட்கணும்னு அந்த 5 லட்சத்தை கொடுத்தா தான் அந்த பணத்தை மீட்க முடியும், தயவுசெய்து நீ காப்பாற்றுங்கிறாங்க. அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா அது மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்கிறாங்க, அங்கே
பார்க்க வேலை பார்க்குற மாதிரி பட்டாவும் அனுப்புகிறாங்க. இவங்க பார்த்தா ஏன் நம்மகிட்ட இது பண்ணணும், அவங்களே ஒரு அதிகாரி. அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு கூட ஒன்றும் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், வேறு ஒரு நாட்டுக்கு கூட போனதே கிடையாது, என்னன்னே தெரியாது. அவங்க அங்கே இருக்கிறாங்க, ஒரு மிலிட்டரியில் இருக்கவங்க கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இவங்க இப்படி சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ இது ஏதோ பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்புறம் பாஸ்டர் ஒரு 2 லட்சமாவது அனுப்பினவங்க விட்டுறேன்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் ஒரு 2 லட்சத்தை உடனே கொண்டு போய் நான் சொல்கிற அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படிங்கிறாங்க. என் பாக்கெட்டில் இருக்கிறது 200 அன்னன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்தில் நினைச்சிற தேவையில் சந்திக்கிறார். அது அப்படியே கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு செய்கிறோம், அவ்வளோதான். நான் கூட ஃபாரின் கான்டாக்ட் கிடச்சதுன்னா நம்ம நிறைய ஜனங்கள் செய்யலாம். திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருக்க நிறைய இருக்குது, ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அவங்க கான்டாக்ட் கடவுள் ஏதோ கொடுக்குறாரு நான் நினச்சிட்டேன். ஆனால் அவங்க பார்த்தா நம்மகிட்ட 2 லட்சத்தை ஆட்டைப்பட பார்த்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பாக்கெட்டையும் பார்க்க அங்கே 200 தான் இருக்குது. உடனே சாரிங்க என்னால் முடியாது அப்படிங்கிறேன். அப்புறம் தான் பார்த்தா ஒருத்தன் ஃபோன் பண்ணி திரும்ப எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நான் அட்டன் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன். ஏதோ ஃபேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஒரு ஹிந்திக்காரன் ஏசுன்னு ஏசுகிறான். அவன்கிட்ட போடப்போறியா இல்லையா, அவன்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது எனக்கு தரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் எதுக்குமே இது பண்ணலை, நானும் சத்தம் போட்டு விட்டேன் முடியாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க ஃபேஸ்புக்கில். பாருங்கள், அந்த நாட்களில் நம்மளும் ஒரு ஆசைப்பட்டு 2 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆயிரும். என்னையே போல் அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒருத்தரை பார்த்தேன். அதே மாதிரி 2 லட்சம் கொடுத்து ஒருத்தர் ஏமாந்துருக்காங்க. அதை கேள்விப்பட்டேன். ஐயோ நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரியே அவங்க வாழ்க்கையில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 லட்சத்தை கடனை வாங்கி இவ்வளோ பெரிய அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் பாருங்கள், அந்த நம்பர் கொடுத்த உடனே அவங்க ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. பிரியமர்களே, இந்த கடைசி நாட்களும் கூட எல்லாருமே தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் நன்றி இல்லாதவர்களாயும் பணத்துக்காக என்னன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே யாராவது பணத்தை இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் அது வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி எது பண்ணாலும் தயவுசெய்து நினச்சாங்க நம்பாதீங்க. ஏப்பா டக்குன்னு 250 ஏறிட்டா ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்து நானும் பணத்தை கட்டினேன். அப்படியே பணத்தை கட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தியமாக எப்படி அளவுக்கு ஆகிட்டார் ஒரு மாதிரி. ஐயோ எனக்கு இப்போ என்ன செய்யணும் தெரியல, எவ்வளோ ரூபா நான் விட்டுட்டேன்னா விட்ட ரூபாயாதே நீ பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணி எனக்கு ரூபா தரப்போறியா இல்லையா, செயின் அடை வச்சுதா இதைத்தா அப்படின்னு சொல்லி கடைசியில் பைத்தியம் பிடிச்ச அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். பிரியமர்களே, இன்றைக்கி தேவையில்லாத காரியங்கள் ஐஸ்வர்யம் நாங்கள் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழுத்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சையினாலே விழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6:9 சொல்கிறது. பண ஆசை தான் எல்லா தேமைக்கும் வேற இருக்குது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. இப்போது இருப்பதை காட்டினா 1000 மணிக்கு அதிகமாக கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் தருகிற ஆசீர்வாதம் தான் நிலையானது. இன்றைக்கி எத்தனையோ பேர் கடனை வாங்கி ஆன்லைனில் இப்படி வருது அப்படி வரும்னு சொல்லி பணத்தை கொடுத்து எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி கடனால் சிக்கி இன்றைக்கி நிறைய போலீஸ்காரர் கூட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், ஒரு பெரிய அதிகாரி. ஆனால் அவர் கூட இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் விழுந்து கடைசியில் குடும்பம் பாருங்கள் எப்படி நடத்தல நிற்குது. பிரியமான இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் எல்லாமே இந்த ஆன்லைனில் அடிமையாகி செல்ஃபோனுக்கும் சூதாட்டத்துக்கும் இப்படிப்பட்ட போதை வசதிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கான அதிகமாக ஜபிப்போம். கத்ததாமே இந்த வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா அது சாதாரண காரியம் கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் இதனால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமத்துக்கு நான் அடிக்கடி ஒழித்து போவோம். ஒரு சகோதரி ஒரு தடவை ஃபோன் பண்ணாங்க, என் வாலிப பிள்ளை செல்ஃபோனை நான் கொடுக்கலங்கிறக்காக வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நொறுக்கிட்டாயா அப்படின்னு சொல்லி அவட்ட போய் நான் பேசுகிறேன். உனக்கு செல்ஃபோன் முக்கியமா அப்பா அம்மா முக்கியமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எனக்கு அப்பா அம்மாலாம் தேவையில்லை, அவங்க எங்கேயும் போய் சொல்லுங்கள், எனக்கு செல்ஃபோன் தான் முக்கியம் அப்படின்னா. எந்த செல்ஃபோன் அதிகமாக நேசித்தாலோ அதுவே அவள் உயிரை கெடுத்து விட்டது, மறித்து விட்டாள். வாழக்கூடிய வயசு சாகும்போது மரணத்துறையில் எந்திரமே சொன்னால், ஐயோ நானும் அந்த மாதிரி சூசைட் பண்ணக்கு மருந்து குடித்தேன், நான் எப்படி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாருங்கள். செல்ஃபோன் அந்தளவுக்கு தேவையில்லாத நட்பு எல்லாத்தையும் உண்டாக்கி அழிவை நோக்கி கொண்டு போய்க்கிறது. எனவே மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுபடுவோம். கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் மீட்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும்படி அறிவாயகண்ட வார்த்தைப்படி தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் சுபாவன்பு இல்லாதவர்களாயும் இன்றைக்கி அநேக ஜனங்கள் தனக்கு நாம மட்டும் நல்லா இருந்தால் போதுங்கிறதுக்காக எத்தனையோ ஜனங்கள் குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது கூட தெரியாதபடி இன்றைக்கி பண ஆசைனால இழுத்து எத்தனையோ குடும்பங்களை அலைக்கழிக்கிறாங்கப்பா தகப்பனே. அதே போல் எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு செல்போனுக்கு அடிமையாக இருக்க நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு நீர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்கிறாக ஆண்டவரை. வீணான காரியங்களுக்கு விலக்கி உங்களுடைய வேதத்தை அதிகமாக வாசிக்க ஜெபிக்க உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான் வார்த்தைப்படி உம்மிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் கனமே ஆண்டவரே மகிமையுமே நிலையானது கர்த்தாவே. உம்மிடத்திலேயே நாங்கள் அதிகமாக வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த வாலிப நாட்களும் கூட எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்க யாரும் அடிமையாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.